அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடம் 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் அலகு 2 தானியங்க அலுவலக கருவிகள் பாடம் 6 சொற்செயலி பேசிக்ஸ். அதை பற்றி தான் பார்க்க. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் அலகு 2 தானியங்கு அலுவலக கருவிகள். அப்படின்னா என்ன அப்படின்னா, தானியங்கு அலுவலக கருவிகள்னா ஒரு அலுவலகத்தை ஒரு ஆட்களை வைத்து மேலாண்மை செய்கிறார்கள். சில நேரங்களில் ஆட்கள் இல்லாமலையும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி சில வேலைகள். அதற்கு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். கம்ப்யூட்டரு அதுக்கு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி, அலுவலக கருவி. ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு கருவிகள் நிறைய பயன்பாடுகளில் வருது. அதாவது ஆஃபீஸ்ன்றது ஒரு பேக்கேஜ். அது எம்எஸ் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், ஸ்டார் ஆஃபீஸ், லிப்ரே ஆஃபீஸ் இப்படின்னு ஒரு தொகுப்பாக கிடைக்குது. இதெல்லாம் இந்த தொகுப்புகள் இலவசமாகவும் இருக்குது, என்னென்னு பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்குற மாதிரியும் இருக்குது. அப்போது இந்த 2 வகையான மென்பொருட்களில் அது ஒரு தொகுப்பில் ஒரு பகுதி, ஒரு பயன்பாடு தான் சொற்செயலி. இப்போ இந்த சொற்செயலியை பற்றி தான் நமக்கு பாடம் 6ல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தானியங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு அலுவலக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு இது மிக முக்கியமாக தேவைப்படும். வேர்டு தேவைப்படும். அதாவது சொற்செயலின்றது அந்த வேர்ட் ப்ராசஸர்னு சொல்லுவோம், சொற்செயலாக்கள்னு சொல்லுவோம். அதுவும் தேவை. அதற்கடுத்தாற்போல் கணக்கீடுகளை, ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, அக்கௌண்டன்ஸ், இதை பற்றி அக்கௌண்ட்ஸ்லாம் போடுறதுக்கு அதுக்கு அட்டவணை தாள்னு சொல்லக்கூடிய அது கால்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அது தேவைப்படுது. அதுக்கடுத்து ஒரு ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன், ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி டிஸ்பிளே கொடுக்கணும். யாராவது ஒருத்தருக்கு அது தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. நமக்கு தமிழில் அதுக்கு நிகழ்த்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக் நம்மளுக்கு இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடப்பகுதியில் ஓப்பன் ஆஃபீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆஃபீஸ் என்பது ஒரு திறந்த மூல மென்பொருள். திறந்த மூலம் அப்படின்னு சொன்னால் இலவசமாக கிடைக்கும்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம இதை முந்தைய வகுப்புகளை பார்த்தோம். திறந்த மூலம் அப்படின்னு சொன்னால் அது இலவசம்னு அர்த்தம். காசு கொடுத்து வாங்கிறது இருந்தால் அது தனி உரிமை மென்பொருள்னு சொல்லுவோம். இவ்வளோ தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மென்பொருள் நமக்கு கொடுக்கல. அது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மென்பொருள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓப்பன் ஆஃபீஸ். இலவச மென்பொருளை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதற்கான வழிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு முதல் பயன்பாடாக சொற்செயலி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஆஃபீஸில் ஒரு லெட்டரை யாருக்காவது அனுப்புறதா இருந்தாலும், பர்ச்சேஸ் லெட்டர்ஸு, சேல்ஸ் லெட்டர்ஸு, ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு, லீவ் லெட்டர்ஸு, இது போல் லெட்டர்ஸ், ஆவணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பயன்பாடு சொற்செயலி. அதில் என்னென்ன பண்ணலாம்? திருத்தம் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ லெட்டரை எழுதணும்னா கையில் எழுதிட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? கையில் எழுதுகிறோம், அது கையில் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? கையில் அது சின்னதாக ஒரு எதனா தகவல் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது மீண்டும் திருத்தி எழுத வேண்டியதாக இருக்கும். இப்போ அது போலலாம் இல்லாமல் இது லெட்டரில் சின்ன சின்ன திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தங்கள் செய்வதற்கு உடனுடனே நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த திருத்தங்கள் செய்வதும் நீக்கம் செய்வதும் புதுசாக சேர்க்கறது, இது போல் எளிமையான வேலைகளெல்லாம் இதில் செய்ய முடியும். இதுக்கு பேர் தான் சொற்செயலி அப்படின்னு பேர். அதுக்கான டெஃபினேஷன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி விவரங்கள் தான் இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த பாடத்துக்கு போகலாம். கணினி பயன்பாடுகள் அலகு 2 தானியங்கி அலுவலக கருவிகள். அதில் ஓப்பன் ஆஃபீஸ் என்ற தொகுப்பு, ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற தொகுப்பில் முதல்ல நம்ம பார்க்க சொற்செயலி பேசிக்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இதில் நமக்கு ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம சொற்செயலி அதில் கற்று இப்போ உங்களுக்கு
சொற்செயலி அப்படின்னா என்னன்றத இது அண்டர்லைன் பண்ணிங்க. சொற்செயலின்றதும் கேட்கலாம், சொற்செயலாக்கல் என்றாலும் ஒண்ணுதான், எல்லாமே என்று இது வரைக்கும் அழைக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க அதற்கு புரிஞ்சுங்க. இது சொற்செயலாக்கல் என்று பெயர். 2 வகைகளில் சொற்செயலிகள் கிடைக்கிறது நமக்கு. ஒன்று பணம் கொடுத்து வாங்கக்கூடியது அப்படின்ற வகையில பார்க்கும்போது அதுக்கு தனி உரிமை ஆதார சொற்செயலிகள்னு பேரு. இன்னொன்று இலவசமாக பயன்படுத்தக்கூடிய சொற்செயலிகளுக்கு பேரு திறந்த மூல சொற்செயலிகள்னு பேரு. இது உங்க புத்தகத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்பொருள் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட பல பயன்பாடுகள் இருந்தால் அதுக்கு பேரு தொகுப்புன்னு அர்த்தம். இப்போ இதுல மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டேட்டாபேஸ், அக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இருக்கும். இது ஒன்றுக்கு மேற்பட்ட பல பயன்பாடுகள் கொண்ட ஒரு தொகுப்பு, அதனால தொகுப்புன்னு சொல்லுவோம். எம்எஸ் ஆபீஸ்ல வரக்கூடியது எம்எஸ் வேர்டு. இது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து WPS வேர்டுன்னு ஒன்று இருக்கு, அது கிங்சாஃப்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. வேர்ட் ப்ரோ இது லோட்டஸ் கார்பரேஷனால் உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே தனி உரிமை மென்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் தனி உரிமை மென்பொருட்கள். அதற்கடுத்தாற் போல இருக்கிறது திறந்த மூல மென்பொருட்கள் அப்படின்னு சொன்னா இலவசமாக கிடைக்கக்கூடிய, ஆன்லைன்ல இலவசமா கிடைக்கக்கூடிய மென்பொருட்கள். அது என்னன்னு பார்க்கும்போது ஓப்பன் ஆபீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க போறதுல ஓப்பன் ஆபீஸ் இது எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுன்னா அப்பாச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்தாற் போல லிப்ரே ஆபீஸ் ரைட்டர் அப்படின்றது. லிப்ரே ஆபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஹைடெக் லேப்லாம் லிப்ரே ஆபீஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆபீஸும் லிப்ரே ஆபீஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதுன்னா அது டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனம் தான் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்தாற்போல அபி வேர்டு அப்படின்ற ஒரு மென்பொருள். அது எந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதுன்னா அபிசோர்ஸ் என்ற நிறுவனத்தால். இதெல்லாம் திறந்த மூல மென்பொருட்கள். இவை அனைத்தும் திறந்த மூல மென்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எம்எஸ் ஆபீஸ் போலயே ஒரு பயன் தொகுப்பு. அதே போல இதிலேயே தமிழ்ல பயன்படுத்துவதற்காக சில சொற்சொல்லிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன தமிழ்ல பயன்படுத்துறதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர்ல தமிழ் யூஸ் பண்ணலாம், லிப்ரே ஆபீஸ்ல தமிழ் யூஸ் பண்ணலாம், கம்பன், அதுக்கடுத்து மின் தமிழ் அப்படின்றது. இவையெல்லாம் நிறைய சொற்சொல்லிகள். அதே போல மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் நமக்கு ஒரு இடைமுகம், அதாவது இன்டர்ஃபேஸ், இதை நம்ம பின்னாடி படிக்க போறோம். NHM கன்வெர்டர் இந்திய மொழிகள் அனைத்தும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில யூனிகோட் ஃபார்மேட்ல இருக்கு. அதை பத்தி பின்னாடி படிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் ஆபீஸ் ரைட்டருக்குள்ள போறோம். ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர்ல முதல்ல நம்ம அறிமுகம் பார்க்கும்போது இதுல நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தொகுப்புன்னு சொன்னோம். ஓப்பன் ஆபீஸ் பல்வேறு அலுவலக தொகுப்புகளை உருவாக்குவது மென்பொருட்கள். மொத்தம் 6 தொகு பயன்பாடுகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பயன்பாடுகள் அப்படின்னு சொன்னா இதுல ஓப்பன் ஆபீஸ், இதை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆபீஸ் கால்க், ஓப்பன் ஆபீஸ் பேஸ். இதனுடைய அறிமுகத்துல பார்க்கும்போது இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆபீஸ் பல்வேறு அலுவலக அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய என்னென்ன அப்படின்றது இந்த மென்பொருட்கள் பார்க்கும்போது ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர் இது உரை ஆவணத்தை உருவாக்கக்கூடியது. அதே போல ஓப்பன் ஆபீஸ் கால்க் என்பது அட்டவணைகளை உருவாக்கக்கூடியது. ஓப்பன் ஆபீஸ் பேஸ் என்பது தரவுத்தளங்களை உருவாக்கக்கூடியது. ஓப்பன் ஆபீஸ் இம்ப்ரெஸ் என்பது முகப்புகளை உருவாக்கக்கூடியது. ஓப்பன் ஆபீஸ் டிரா என்பது படங்களை வரைய பயன்படும் மென்பொருள். ஓப்பன் ஆபீஸ் ஃபார்முலா அப்படின்றது வாய்ப்பாடுகளையும் சமன்பாடுகளையும் உருவாக்கக்கூடியது. இதெல்லாம் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தொடங்கணும்னா எப்படி தொடங்க போறோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வரவேற்பு கருவி கொடுக்கப்பட்டிருக்கு உங்க புத்தகத்துல, அது எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நான் இப்ப காட்டுறேன். இப்போ நம்ம முதல்ல அதற்கு டெஸ்க்டாப்புக்கு போயிடணும். டெஸ்க்டாப்புக்கு போயிட்டோம்னா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இது ஸ்டார்ட். இதுல நம்ம இங்க 10 இருக்கிறதுனால இங்க ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கும். ஓல போனோம்னா ஓப்பன் ஆபீஸ்ங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். ஓல இருக்குங்களா, ஓல ஓப்பன் ஆபீஸ் இதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆபீஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆபீஸ் கிடைக்கும். அதுபோல ஓப்பன் ஆபீஸ் என்பது கிடைக்கும். அதுக்கு அடுத்தாற் போல
இதுல நம்மளுக்கு 6 பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 6 பயன்பாடுகளும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த உங்க புத்தகத்துல இதே அமைப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்பாச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஓப்பன் ஆபீஸ் 4. இங்கேயும் அப்பாச்சின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், பிரசன்டேஷன், டிராயிங், டேட்டாபேஸ், ஃபார்முலா அப்படின்னு 6 பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பேரு வரவேற்பு திரை அப்படின்ற பேரு. இந்த வரவேற்பு திரை இங்கிலீஷ்ல ஸ்டார் சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வரவேற்பு திரைக்கு பேரு ஸ்டார் சென்டர் அப்படின்னு பேரு. இங்கிருந்து கூட பயன்பாடுகளை திறக்கலாம். ஒரு பயன்பாடுகள் 6 பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நமக்கு பார்க்க போறது ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர்ல நம்ம பார்க்கறது ஸ்டார் சென்டர்ல இருந்து கூட டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற பணிக்குரிய பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு பண்ணலாம். அதற்கு தற்கால அப்படி இல்லைன்னா நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற கட்டளை அல்லது Ctrl+N என்ற கட்டளையை பயன்படுத்தியும் நம்ம உருவாக்கம் பண்ண முடியும். அதுக்கடுத்தாற்போல அப்படி கொடுத்த உடனே நமக்கு இது போன்ற ஒரு திரை தோன்றும். இப்போ நம்ம வியூ வந்துட்டு இருக்கோம். ஐக்கான் வந்து இப்போ ஷார்ட்கட் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு ஓப்பன் ஆபீஸ் திறக்கும். அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிடைக்கும். புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு கூட திரை போன்று இது அமைக்கப்பட்டிருக்கும். அதே திரை தான் முதல் ஓப்பன் ஆகும்போது இது அன்டைட்டில்டு அப்படின்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அன்டைட்டில்டு ஓப்பன் ஆபீஸ் அப்படின்ற ரைட்டர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம ஏதாவது தகவல்களை சேமித்து வைத்து அதற்கு ஒரு லெட்டரோ செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது சன்னல் திரை, ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர் சன்னல் திரை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? டைட்டில் பார், அன்டைட்டில் ஓப்பன் ஆபீஸ் ரைட்டர் அப்படின்னு இருக்கும். அதே போல தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது டைட்டில் பார் உங்க புத்தகத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தாற் போல இந்த மூலையில கட்டுப்பாட்டு பொத்தான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல 3 விதமான பொத்தான்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். கட்டுப்பாட்டு பொத்தான்கள் இது டைட்டில் பார்ல இருக்கும். அதற்கடுத்தாற் போல மெனு பார், அது தமிழ்ல பட்டி பட்டைன்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே கருவி பட்டைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தாற் போல ரூரல் பார், இந்த வாரமும் மேலும் கீழும் நகரமாவிற்கு உருளல் பட்டைன்னு சொல்றாங்க. இது செருகும் இடம், இன்செஷன் பாயிண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நிலைமை பட்டை அப்படின்னு கடைசியா இருக்கிறது நிலைமை பட்டை. விண்டோஸ் ஓப்பன் ஆபீஸ் சன்னல் திரையில் இருக்கக்கூடிய கருவி பட்டையை பற்றி பார்க்க போகிறோம். மெனு பட்டை, மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எஃப் ஒரு கோடு போட்டிருக்கு, ஒரு கோடு போட்டிருக்கு, விக்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கு, ஐக்கு கீழே கோடு போட்டிருக்கு. இது எல்லாமே எப்படி திறக்க வேண்டும் என்றால் ஆல்ட் பொத்தானை அழுத்தி எஃப் என்ற பொத்தானை அழுத்தினால் நமக்கு கிடைக்கும். ஆல்ட் எஃப், ஆல்ட் எஸ்கேப் அழுத்திட்டு ஆல்ட் அழுத்தினோம்னா இந்த எடிட் மெனு ஓப்பன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய விவரங்கள் தான் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் இப்படி எடுத்துட்டு நம்ம தனியாக கூட பார்க்கலாம். இது ஸ்டாண்டர்ட் டூல் பார், இது உங்க புத்தகத்தில் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டாண்டர்ட் டூல் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார், இது இரண்டும் தனித்தனியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிட்டு. இது ஸ்டாண்டர்ட் டூல் பார் என்பது அதை செந்தர கருவிப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வடிவூட்டல் கருவிப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இது இரண்டும் நமக்கு தேவையான போது முக்கியமா இருக்கும். இந்த இரண்டும் இதை எடுத்துமே எப்படி வச்சோம்னா அங்க பிக்ஸ் ஆயிடும். அதே போல இதை எடுத்துமே அங்க வச்சோம்னா இதுவும் அந்த இடத்துல பிக்ஸ் ஆயிடும். அதே போல ஃபைண்ட் அப்படின்றது இது கடைசியில இருக்கும். இதை எடுத்துட்டு இப்படி வந்து வச்சோம்னா இங்க பிக்ஸ் ஆயிடும். நமக்கு இது போல நகர்ந்து வந்ததுன்னா கூட இதை நகர்த்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இதை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த டாட்ஸா இருக்கும், அதை நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி மூவ் பண்ணோம்னா அதை நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாரை பத்தி நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போ அதே போல இந்த பார் வேணும் வேண்டாம் அப்படின்றத கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேண்டாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி விண்டோ வேண்டாம் அப்படின்னு சொன்னா சைடு பார், இதுக்கு பேர் சைடு பார்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வியூல போயிட்டு சைடு பார்னு சொன்னா அதை எடுத்துடலாம். இங்க பாருங்க சைடு பார்னு இருக்கும், எடுத்துட்டா போயிடும். வேண்டும் அப்படின்னு சொன்னா மீண்டும் அதே பட்டன் ஆன் ஆஃப் சுவிட்ச் போல ஒரு முறை ஆன் பண்ணோம்னா அது கிடைக்கும். அதுபோல இந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, இது வந்து நம்மளுடைய இன்செஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு நேம் டைப் பண்றோம், இது சின்னதா இருக்கு, இது அது பெருசா பண்ணணும்னா கூட செலக்ட் பண்ணிட்டு நம்ம பாயிண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சைஸ் வந்து பெருசா கிடைக்கும். ஓகே, இது போல நம்ம பெருசு பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு அதை சேவ் பண்றதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு நான் அதை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். இது மெனு பார் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க மெனு பார்ல ஃபைலுக்கு நான் இது எஃப் கிளிக் ஒரு கோடு போட விட்டுருக்கோம். அப்போ ஆல்ட் எஃப்னு அர்த்தம். ஓகேங்களா? அது போல இ வி இது போல அடிக்கோடிடப்பட்டிருக்கு. அதை பத்தி இதுல என்னென்ன மெனுக்கள் இருக்குதுன்னு ஒவ்வொன்றத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இது அனுபவத்தின் போதுல நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க முடியும் இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்றத. அதுக்கடுத்து கருவிப்பட்டைகள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்டர்லைன் பண்ணீங்க. செம்பர கருவிப்பட்டை, வடிவூட்டல் கருவிப்பட்டை, இதை பத்தி தான் நான் எடுத்து உங்களுக்கு தனியா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரூரல் பட்டை. ரூரல் பட்டை வந்து 2 வகையில இருக்கு. அதுவும் அப்படின்னா 2 பக்கங்களா இருக்கும், நம்ம பார்க்கலாம். அது வந்து ரூரல் வந்து இந்த பக்கமாகவும், அதாவது ஹரிசாண்டலாகவும் இருக்கும், இந்த சைட்ல வெர்டிகலாகவும் இருக்கும். அதான் அவங்களுக்கு செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செங்குத்தாகவும் இருக்கும், கிடைமட்டமாகவும் 2 வகையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பணிதளம். பணிதளம்ன்றது நம்ம டைப் பண்ற ஏரியா. இப்போ நான் வந்து இப்போ நம்ம பள்ளியோட பெயரை இங்க டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து பணிதளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இடப்பட்ட பகுதி மார்ஜின் சொல்லுவாங்க. ஓரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆவணங்கள் நகர்வதற்கான வழிமுறைகள் நம்ம ஏற்கனவே கீபோர்ட்ல ஏற்கனவே இந்த விண்டோஸ்லயே பார்த்துருக்கோம். விண்டோஸ்ல கூட இந்த கீஸ் வந்து ஏரோ கீஸ்ன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் பிளஸ் ஏரோ கீ ஒரு சொல்ல அளவு இருக்கு. அதற்கடுத்தாற்போம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா கீஸும் நமக்கு இப்போ கீபோர்ட்ல இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். இப்போ ஒரு ஆவணத்தை முழுமையா நிறைய ஏதேனும் டைப் பண்ணிட்டு அதை சேமிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா ஃபைல் சேவ், சேவ் ஆஸ், கண்ட்ரோல் எஸ், இது போல நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ அதற்காக நான் என்ன பண்றேன், ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இது வந்து நீங்க லெட்டர்ஸ் டைப் பண்றதா இருந்தா கூட இப்போ டைப் பண்ண முடியும். இப்போ டைப் பண்றதுக்கு பதிலாக நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன் ஆர்வம். இப்போ அது நேம், அதுக்கு எடுத்தா இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இது ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு தேவையானது இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இது போல நம்ம அந்த ஃபைல்ஸை கொண்டு வந்துடலாம். இப்போ சேவ் பண்ண போறோம். எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் போயிட்டு சேவ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு கண்ட்ரோல் பிளஸ் எஸ், ஃபைல் போயிட்டு சேவ்னு பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் பிளஸ் எஸ்ன்னு அழுத்தலாம். இங்க ஷார்ட்கட் ஐக்கானும் இருக்கு. இதே போல ஐக்கான் தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க பாருங்க, இதே போல ஐக்கான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ சேவ்னு கொடுத்தா சேவ் ஆஸ் அப்படின்ற உரையாடல் பெட்டி தோன்றும். நமக்கு இந்த உரையாடல் பெட்டியோட பேரு சேவ் ஆஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு நேம் கொடுக்க போறோம். ஒரு நேம்ல நம்ம இங்க எப்பவுமே எப்படின்னா டாக்குமெண்ட் ரிலேட்டடா நேம் கொடுக்கணும். டாக்குமெண்ட் ரிலேட்டட்னா இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம்.
இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பேர் கூட கொடுத்துக்கலாம். உங்க பேர் நம்ம என்னுடைய நேம் அதனுடைய இனிஷியல் எஸ்கேபி அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ பொதுவாகவே இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் ஓடிடி. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவருடைய ஆப்ஷன் ஓடிடி. இதை சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னு சொன்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த செக் பாக்ஸை டிக் அடிச்சிட்டோம்னா சேவ் ஆகிடும். முதல்ல அது வேண்டாம், முதல்ல சேவ்னு கொடுப்போம், சேவ் பண்ணிடலாம். ஓகே, சேவ் பண்ணிட்டா இப்போ அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இந்த டைட்டில் பார்ல இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். பாருங்க, டைட்டில் பார்ல ஓப்பன் ரைட்டர் எஸ்கேபி ஓடிடி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல இந்த நேம் சேவ் பண்ணிட்டு. இது போல ஒவ்வொரு முறையும் நம்ம ஆவணங்களை சேமிக்கும் போது சேமிக்கலாம். முதல் முறை மட்டும்தான் சேமிக்கணும். ரெண்டாவது முறை எதனா மாற்றங்கள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் காப்பி பண்ணி மீண்டும் ஒரு இடத்துக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த இடத்துல வேணும்னு நினைப்பேன். இந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறேன், இந்த காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஹைலைட் ஆகும், அதனுடைய ஐக்கான் வந்து ஹைலைட் ஆகும். ஜஸ்ட் கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். இப்போ அதே நேம்ல சேவ் ஆகிடும். வேற ஒரு நேம்ல சேவ் பண்றதுக்கு சேவ் ஆஸ் அப்படின்னு வேற ஒரு பேர்ல சேவ் பண்ண முடியும். சேவ் ஆஸ் அந்த பத்தோம்னா கிளிக் பண்ணலாம். அதெல்லாம் பழக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்த நம்ம பார்க்க போறது இப்போ ப்ரொடக்ஷன் பத்தி சொல்றேன். இப்போ ப்ரொடக்ஷன்னா இப்போ அந்த டிக் அடிக்கிற மார்க்கை கொடுத்தோம்னா இப்போ பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். மீண்டும் அது திருத்துவதற்கான வழிமுறைகள். என்ன பண்ண ஃபைலா இருந்ததுன்னா அது ஓப்பன் டாக்குமெண்ட்ல அதெல்லாம் ஓப்பன்ல இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணா வந்துடும். இப்போ பாஸ்வேர்டு ஏற்கனவே நான் அதை கொடுத்துருக்கேன். அது பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நேமை கொடுத்தோம்னா இப்போ டாட்ஸாக வரும். இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஃபைல் ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு கொடுத்தேன். இது இப்போ மறுபடியும் அதே பேரில் வேற ஒரு பேரில் சேவ் பண்ணுறேன் பாருங்க. சேவ் டயலாக் பாக்ஸ் கிளிக் கொடுத்தோம்னா இது போல ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ புதுசாக வேற ஒரு பேரில் இப்போ 1 2 அப்படின்னு ஒரு நேம்ல வச்சு சேவ் பண்றேன்னு வச்சுங்க. இப்போ 1 2ல இப்போ பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷன் டிக் இருந்ததுன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டுக்கு ஆப்ஷன் கேட்கும் பாருங்க. இது போல வரும், உங்க புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. முதல்ல இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. நான் இப்போ ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே நான் என்ன கொடுத்தனும் அதே போல நேம் இப்போ பாரின்னு தான் கொடுத்துருக்கேன். அதே போல நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த நேம்ல இப்போ சேவ் ஆகிடும். இப்போ மறுபடியும் நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இதை திறக்கும் போது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் மீண்டும் திறக்கிறேன். திறக்கும் போது இப்போ ஓப்பன்ல ஃபர்ஸ்ட் நேமாவே கொடுக்கப்பட்டிருக்கேன் 1 2ன்னு கொடுத்த உடனே என்ன தேவை பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்தாதான் ஃபைலே ஓப்பன் ஆகும். கொடுத்தா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் அடிப்படையில தான் இந்த வேலைகள் செய்கிறது. ஓகேங்களா? இப்போ அதற்கடுத்த டாபிக்கை பார்க்கும்போது இப்போ எச்சரிக்கை மணி, அதாவது இப்போ அன்டைட்டில்டா இருக்கும்போது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றேன், அதுல எதனா திருத்தங்கள் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஓப்பன் பண்ணிட்டேன். நான் எதையும் சும்மா ஜஸ்ட் அப்படி பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், ஃபைல் போயிட்டு க்ளோஸ் பண்றேன். க்ளோசிங் இருக்கு பாருங்க, ஃபைல் க்ளோஸ். அது பண்ண உடனே இங்கே போல பாக்ஸ் இப்போ உங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு மாதிரி சேவ் டிஸ்கார்ட் கேன்சல். இப்போ இதே தான் உங்க புத்தகத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வேற மெத்தட்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதானே தவிர இதே தான். இப்போ நான் வேண்டாம் டிஸ்கார்டுன்னா எனக்கு சேவ் பண்ண தேவையில்லை. சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சேவ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, சேவ்னா சேவ், டிஸ்கார்ட்னா டிஸ்கார்ட், கேன்சல்னா நீங்க மீண்டும் இதை எடுத்துட்டு வந்துடும். மறுபடியும் சேவ்ன்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்கும்போது மறுபடியும் அந்த பாக்ஸ் தோன்றும். பாக்ஸ் தோணுன்னா நம்ம இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ வேற ஒரு நேம் எஸ்கேபி அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தா இப்போ எஸ்கேபின்ற நேம்ல சேவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணுங்க.
அதற்கு அடுத்தாற்போல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அதை திறப்பதற்கான வழிமுறைகள். ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அதை திறக்கிறதுக்கான வழிமுறை. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இப்போ ஏற்கனவே இதை டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம சேமிச்ச ஃபைல் எடுக்கணும்னா ஓப்பன்ல ரீசன்ட் டாக்குமெண்ட்ல இது போல இருக்கும். நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இல்ல பர்டிகுலர்ஸா நம்ம இல்ல அந்த டயலாக் பாக்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா ஓப்பன் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓப்பன் அப்படின்னு நீங்க கவனிங்க, அந்த ஓப்பன் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த ஃபைல்ல நம்ம ஏற்கனவே சேமிக்கப்பட்ட கோப்புகள் நிறைய இருக்கும். நம்ம நம்ம என்ன ஃபைலை நம்ம செலக்ட் பண்ண போறோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதை செலக்ட் பண்ணாவே நம்மளுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இது போலவும் பண்ணலாம். அதற்கு அடுத்த டாபிக் அது ஓப்பன் அப்படின்னு காட்டுறாங்க பாருங்க, அதுதான் அது அதே சேம் உரையாடல் பற்றி தோன்றும். அதுக்கடுத்தாற்போல தமிழ் இடைமுகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது NHM ரைட்டர்னு சொல்லுவாங்க. NHM ரைட்டர் நான் இதில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது இலவசமான ஒரு மென்பொருள். NHM என்பது இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் தட்டச்சு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு NHM ரைட்டர். அது கலப்பை முரசு அப்படின்னு தமிழுக்கு உரிய எழுத்துருக்கு. NHM எல்லாமே யூனிகோட் ஃபார்மேட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல முரசுன்னு ஒன்றும் இருக்கு. இது இலவசமா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க ஒன் மார்க்ல கேட்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, இதை குறிச்சு வச்சுங்க. என்னென்ன பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்படின்னா NHM ரைட்டர்ல இந்திய மொழிகளுக்கான எழுத்துக்கள் பல இடைமுகங்கள் கிடைக்கின்றன அப்படின்றத அதை குறிச்சிங்க. அதற்கடுத்தாற்போல ஒரு ஆவணத்தை பதிப்பித்தல் அப்படின்னு சொன்னா இதை அண்டர்லைன் பண்ணீங்க. அங்கிருந்து திருத்தங்கள் செய்ய முடியும், அதாவது நீக்க முடியும்ன்ற அந்த ஆப்ஷன் வரைக்கும் அதை குறிச்சிங்க. அது ரெண்டு வகையில பயன்படுத்தலாம். ஒன்று பேக் ஸ்பேஸ், இன்னொன்று டெலீட் அப்படின்ற மெத்தட்ல அதை குறிச்சிங்க. அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து புதிய ஒரு ஆவணத்தை சேர்க்க வேண்டியது இருந்தால் அதுக்கு இன்செர்ட் என்ற ஒரு பொத்தானை அழுத்தி புதுசா இடைகளை சேர்க்க முடியும். அதே போல டைப் ஓவர்னா மேல் அச்சிடல் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கு. அதை பத்தியும் இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ NHM ரைட்டர்னா நான் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் அதுக்கான ஐக்கானா கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ NHM ரைட்டர்னா இப்படிதான் இருக்கும். NHM ரைட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதுல ஒரு சிம்பிள் வந்து மணி போல இங்க கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல தான் அவங்களுடைய ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல தமிழ்ல பொலிட்டிக்ஸும் இருக்கும், தமிழ் 99 இருக்கு. இது போல நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல அவங்களுக்கு எந்த மொழி வேணுமோ, டைப் ரைட்டிங் வேணும்னா கூட டைப் ரைட்டிங் மெத்தட்ல இருக்கும். எப்படி வேணும்னா Alt+1 Alt+2 அப்படின்னு இருக்கும். இது வந்து NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இடைமுகத்துல நம்ம டைப் பண்றதுக்கான வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவருக்கு எடுத்தார்போல இப்போ நம்ம டைப் ஓவர் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம். இங்க கவனிங்க. இப்போ இங்க ரைட்டிங், இங்க டிசைனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த வேர்டுங்களை டைப் ஏதோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அண்ட் ஆல்சோ அப்படின்னு டைப் பண்றேன்னு வச்சுங்க. இப்போ இப்படி இங்க டைப் பண்ணலாம். எடுத்து ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்றேன். அது போல டைப் பண்ணலாம். இப்போ நான் இடையில டாக்குமெண்ட், ஓப்பன் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறோம். டாக்குமெண்ட்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டாக்குமெண்ட்னு சேர்க்கலாம். டாக்குமெண்ட்னு சேர்க்கலாம். இல்லை இப்போ அதே போல இங்க டிசைனிங் இல்லை இங்க ரைட்டிங்னு இருக்க வேர்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேக் ஸ்பேஸை கொடுத்தா லெஃப்ட் சைட்ல டெலிட் ஆகும். லெஃப்ட் சைடு லெட்டர்ஸை டெலிட் பண்றதுக்கு பேக் ஸ்பேஸ். அது நான் டைப் பண்ணது வித்துல ஓப்பன் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ டெலிட் பட்டன் இருக்குன்னா டெலிட் ஆயிடும். சரி, இப்போ இந்த
டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக ஓப்பன் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ இன்செர்ட் பட்டன் அப்படின்னு ஒரு கீ இருக்கும், அது ஓவர் ரைட் ஆகிடும். ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இன்செர்ட் பட்டன். இப்போ இன்செர்ட் இப்போ நான் அழுத்திட்டு நம்ம டைப் பண்ணும்போது அது நமக்கு வரும் பாருங்க, இது போல காட்டும். இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஏற்கனவே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் அது மாதிரி ஓவர் ரைட் ஆகிட்டு இருக்கு, வேணும்னா டெலிட் பண்ணிட்டு வந்துடும். இப்போ டாக்குமெண்ட் ஒரு லெட்டரை அதை அப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதுதான் டைப் ஓவர் மேல் அச்சிடல் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்தா இருக்கிறது உரையை தேர்ந்தெடுக்க, நகர்த்த மற்றும் நகலெடுக்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரொசீஜர் தான். இப்போ வெவ்வேறு வகையில தொடர்ச்சியாக இருக்கிறதும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத போது 2 வகையில தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று கீபோர்டு வழியாகவும் தேர்ந்தெடுக்கலாம், இன்னொன்று சுட்டியலி மூலமாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உரையை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு அடுத்தாற்போல உரை முழுவதும் தேர்ந்தெடுக்கிறது Ctrl+A. இப்படி நம்ம முதல்ல அதை பார்ப்போம். அதுக்கடுத்து நகர்த்தல், நகலெடுத்தல் பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நகர்த்தலாம், இல்லை மவுஸை பிடிச்சிட்டு நகர்த்தலாம். இப்படி நகர்த்தோம்னா முழுமையாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது செலக்ட் ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தட், மவுஸில் செலக்ட் பண்ணுறது. இப்போ அங்கங்கே விட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் நான் ஃபார்மேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அழுத்தணும்னா இப்போ தொடர்ந்து இல்லாம இங்க பாருங்க, இங்க ஒண்ணு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எப்படி டிராக் பண்ணா இது தனியா செலக்ட் ஆகும். இப்போ இது கண்ட்ரோல் வெவ்வேறு இடங்களிலும் தேர்ந்தெடுக்கலாம், தொடர்ச்சியாகவும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மவுஸ் மூலமாகவும் பண்ணலாம், கீபோர்டு மூலமாகவும் பண்ணலாம். இப்போ முதல் பண்ணது மவுஸ், ரெண்டாவது கீழே பண்ணது கீபோர்டை வச்சு பண்ணேன். இப்போ Ctrl+C அப்படின்னு சொன்னோம்னா காப்பி, இது இருக்கிற நகல் அப்படியே இருக்கும். இது ரெண்டாவது ஆப்ஷனா உங்களுக்கு நகல் எடுத்தல் அப்படின்னு சொல்றேன். இப்போ இன்னொரு டாக்குமெண்ட்ல எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் எதுவும் இல்லை, இப்போ எம்டியா இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்போ பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட் அங்க இருக்கக்கூடிய நகல், ஆனா இது எப்படின்னா இந்த இடத்துலயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். இப்போ நம்ம அங்க எடுத்து போய் பார்த்தோம்னா அங்க நான் காப்பி பண்ணது இந்த இடம் தான். இந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் இருக்கும் அப்படியே. ஓகேங்களா, அந்த இடத்துலயும் புதுசா நமக்கு வந்துருச்சு. புதுசா இந்த இடத்துலயும் நமக்கு வந்துருச்சு. இது நகல் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இதையே நகர்த்தல் அப்படின்னு ஒரு மெத்தட்ல நகர்த்தல்னா வெட்டுவல்னு அர்த்தம். அதுக்கு எப்படின்னா Ctrl+X அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கட்டுன்னு இருக்கும். கட்டுன்னா இருக்கிற இடத்துல தகவல் கட் ஆயிடும். இருக்கிற இடத்துல தகவல் கட் ஆயிடும். காப்பி, எல்லாத்துக்கும் பேஸ்ட், இதேதான் ப்ரொசீஜர். இது எடிட் மெனுல கொடுக்கப்பட்டிருக்கும். கட்டு, காப்பி, பேஸ்ட். அது 1, 2, 3 முறையில பயன்படுத்தலாம். மெனு வகையில எடிட் போயிட்டு பண்ணலாம். அதுக்கடுத்தா போல இது மாதிரி வலது பொத்தான அழுத்தினா இங்கேயும் அந்த ஆப்ஷன் கிடைக்கும். கட்டு, காப்பி, நான் முன்ன ஷார்ட்கட் கீபோர்டு வழியா பண்ணேன். இப்போ மெனு வழியா பண்ண போறேன். இப்போ கட்டுன்றது கட்டுன்னு பண்ணிட்டா அந்த இடத்துல இருக்கிற தகவல் மறைஞ்சிடும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இதே இடத்துல இப்போ முன்ன நகல் எடுத்தோம். இப்போ இந்த இடத்துல அங்க இருக்கிற தகவல் அப்படியே இங்க வந்துடும். அங்க இருக்கக்கூடிய தகவல் இந்த இடத்துல வந்துடும். இதுதான் அதுக்கும் கட்டுக்கும் காப்பிக்கும் வித்தியாசம். இப்போ அந்த இடத்துல அந்த தகவல் இருக்காது. கட்டுன்னா வெட்டுவல், அந்த இடத்துல இருக்கிற தகவல் இங்க கட் ஆகிடும். மீண்டும் அந்த தகவல் இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் நகல். இது ரெண்டுத்துக்கும் பேஸ்ட்ன்ற மெத்தட் தான். காப்பி பண்ணாலும் பேஸ்ட் பண்ணாலும் சேம் தான். காப்பிக்கும் பேஸ்ட் தான் பண்ணணும், வெட்டுவலுக்கும் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம். இப்போ அதற்கான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஒரு ஆவணத்தை முழுவதும் தேர்ந்தெடுக்கவும், ஒரு சொல்லின் மீது தேர்ந்தெடுக்கவும் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேர்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க பாரு எக்ஸாம்பிள், இப்போ பப்ளிஷிங் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதை செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். முதல்ல 2 முறை கிளிக் பண்ணா வேர்டு, அதையும் அப்படி கிளிக் பண்ணா லைன் அப்படியே செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு பேராகிராஃப்ல வச்சு பண்ணும்போது ஒரு வேர்டு,
அப்போ அந்த ஸ்டாப்பிங் எங்க முடியுதோ அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பண்ணோம்னா அது முழுமையாக வந்துடும். இப்படி ட்ரிபிள் கிளிக், டபுள் கிளிக் இப்படி பண்ணோம்னா அது இப்போ ஒரு ஆவணம் முழுவதும் பண்ணோம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஏன்னு கொடுத்தோம்னா முழுமையாக தேர்ந்தெடுக்கப்படும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கான வியூ ப்ரெசன்டேஷன் வியூஸை பற்றி நம்ம ஜென்ரலா இப்போ என்னென்ன பார்த்தோமோ அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் அளவு 2 தானியங்கு அலுவலக கருவிகள் பாடம் 6 சொற்செயலி பேசிக்ஸ். ஓகேங்களா? இதை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய நோக்கங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அதுக்கடுத்து தனி உரிமை ஆதார சொற்செயலிகள் என்னென்ன, திறந்த மூலம் சொற்செயலின்னா என்னென்ன பார்த்தோம். அதுக்கடுத்து தமிழ்ல இருக்கக்கூடிய ஓப்பன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ரைட்டரும் இருக்கு, லிப்ரோ ஆபீஸ் இருக்கு. ஒரு இடைமுகம்னா இந்த NHM ரைட்டர் கூட நம்ம யூஸ் பண்றது, அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கும் பயன்படும். அதுக்கடுத்து எப்படி தொடங்கலாம், இதுல எத்தனை பயன்பாடுகள் இருக்குன்னா 6 வகையான பயன்பாடுகள் இந்த தொகுப்புல இருக்கு. ஓப்பன் ஆபீஸ் என்ற ஒரு தொகுப்புல 6 பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முதல்ல தோன்றும் போது இந்த திரை தோன்றும். இதெல்லாம் 6 பயன்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம படிச்சோம். அதுக்கடுத்து ஒரு சன்னல் திரை, ஓப்பன் ஆபீஸ் ரைட்டரோட சன்னல் திரையில என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து உரையை எவ்வாறு உள்ளிடுதல் அப்படின்றது என்னடான்னா நெடும்பட்டை வெற்றிகள், இதையும் குறிச்சிங்க. 6.24 உரை வெளியிடுதல்ல வெற்றிக்கல் பார்த் செருகும் புள்ளி என்று பெயர் அப்படின்றது. அதுக்கடுத்து தானாவே சொல் மடிப்புன்னா என்ன டெஃபனிஷன், இந்த ரெண்டுத்தையும் குறிச்சிங்க. இது நுழைவு பொத்தான் என்பது என்டர், கடைசியில தான் என்டர் கொடுக்கணும். ஒரு பேராகிராஃப் ஒவ்வொரு வரைக்கும் என்டர் கொடுக்க வேண்டியதில்லை, தானாவே அடுத்த வரிக்கு வரும். அதுக்கு பேர் தான் சொல் மடிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து நகர்த்துவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க புத்தகத்துல கீபோர்டு ஏரோ கீஸ்ன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் பிளஸ் ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, அப் ஏரோ, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய. அதுக்கடுத்து ஹோம், எண்டு, பேஜ் அப், பேஜ் டவுன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஆவணத்தை சேமித்தலை பற்றி நம்ம பார்த்தோம். வித் பாஸ்வேர்டோட சேமிக்கிறது எப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து மூடுதல், அதுக்கு ஆப்ஷன் ஃபைல் க்ளோஸ் நம்ம இது காமிச்சேன். அதே போல அது ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் W. ஏற்கனவே நம்ம சேமிச்ச ஆவணத்தை திறப்பதற்கு ஃபைல் ஓப்பன் அல்லது கண்ட்ரோல் பிளஸ் O அப்படின்னு அந்த ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து எழுத்துருக்கள்ல NHM ரைட்டரை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து ஆவணத்தை பதிப்பித்தல் டெல்லு பேக் ஸ்பேஸ் பத்தியும் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து நகலெடுப்பதற்கு தொடர்ச்சியா எப்படி பண்ணலாம், வேறு இடங்கள்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. விசைப்பலகை மூலமும் தேர்ந்தெடுக்கலாம், ஷார்ட்கட் மூலமா பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு சொல்லின் மீது பண்றதை பத்தியும் பார்த்தோம். கண்ட்ரோல் பிளஸ் ஆவணத்தை முழுவதும் தேர்ந்தெடுப்பதற்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்து அந்த கட்டு காப்பி பேஸ்டுக்கான உங்களுக்கு ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கட்டுன்னா என்ன, கத்திரிக்கோள் போல இருக்கும், காப்பின்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி நகல் போல இருக்கும். இது ரெண்டுமே ஒட்டுவதற்கு இது பேஸ்ட் என்ற ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். இது பனிக்குறிகளாக இருக்கும், இது குறுக்கு வழி பொத்தான்களாக இருக்கும். அதுக்கடுத்து அன்டு அப்படின்னா நம்ம செய்த செயலை வேண்டான்னு சொன்னா அன்டு பண்ணலாம், அது கண்ட்ரோல் பிளஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இதோட நம்ம இந்த முதல் பகுதியில நம்ம பார்த்தது உங்களுக்கு வீட்டில் போயிட்டு ஒரு முறை மீண்டும் பாருங்க, புக்லையும் படிங்க, ஒர்க் பண்ணியும் பாருங்க. இது லிப்ரோ ஆபீஸை கூட உங்க ஐடெக் லேப்ல இதை பயன்படுத்தி இதை செய்ய முடியும். இதை ஒரு முறை செய்து பாருங்க. நன்றி, வணக்கம்.